சைக்கிளிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் கண்டஸ்டன்ட்டான பிரதீப் ஆண்டனி ரீசெண்டாக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அது என்ன ஸ்கூலு, அங்கே அவருக்கு எப்படி ரிசப்ஷன் இருந்துச்சு, அங்கே அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 இருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவர் தான் பிரதீப் ஆண்டனி. ஸோ அவருக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்துச்சு. அவருடைய தரப்பு கருத்தை கேட்கவே இல்லை, அவரை பேச விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக நிறைய குரல் எழுந்துச்சு சமூக வலைதளங்களில். பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு டைட்டில் அர்ச்சனா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட த ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனியோடைய பேர் தான் பயங்கரமாக ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரீயூனிட் சொல்லிட்டு மீட் பண்ணாங்க. ஆனால் பிரதீப் ஆண்டனியை எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ இதுக்கு நடுவில் பிரதீப் ஆண்டனி ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அது என்ன ஸ்கூல்னா கிறிஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, ரொம்பவே பயங்கரமான ஒரு கிராண்ட் ரிசப்ஷனோட அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு பொன்னாடை எல்லாம் போர்த்தி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்து அவரை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பிரதீப் ஆண்டனியோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பெரிய என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ பிரதீப் ஆண்டனி ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி கத்துனாங்க. பிரதீப் ஆண்டனி ஏறி பேச ஆரம்பிக்கும் போதே அவரே சொன்னார், எல்லாருமே கத்துறீங்க, ஆனால் யார் கத்துறீங்க என்ன கத்துறீங்கன்னு தான் தெரியல. இது ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அது தெரிஞ்ச விஷயம் தான், அது நார்மல் தான். பட் இங்கே பேரண்ட்ஸும் கத்துறாங்க, பட் அவங்களும் ஏன் கத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுக்கு நடுவில் என்னை கூப்பிட்டு என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பீப்புள்ஸ் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற எனக்கான வரவேற்பும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இது எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஸோ இது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு இந்த வீடியோ. ஸோ இதனால பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம்னா டீம் ஏ மீட்டப், டீம் பி மீட்டப்னு ரொம்ப அடிக்கடி நடக்குது. அதோட ஃபோட்டோஸும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் பிரதீப் ஆண்டனியை போய் யாருமே மீட் பண்ண மாதிரி தெரியல. பிரதீப் ஆண்டனியை மீட் பண்ண மாதிரி யாருமே ஃபோட்டோஸும் போடலை. ஸோ அதுக்கு மத்தியில் பிரதீப் ஆண்டனியை இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.